லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இது? கை தானா நடுங்குது. ஓ, கொலை பண்ண போறேங்கிறதுனாலயா? சரி, கடைசியா என் பொண்ணு ஸ்ரீஜாக்காக ஒரே ஒரு கொலை பண்ணிக்கிறேன். தைரியமா இரு. கையே நடுங்காத. தைரியமா இரு, தைரியமா இரு. டேய், வெளியில யாருமே இல்லையே. ஆமாண்டா, யாருமே இல்லையே. அப்ப யாரு கதவு தட்டினது? தெரியலையே. சரி வா போய் பார்க்கலாம். ஏய், கீழே பாரு. டேய், யாரோ நம்மளுக்கு பில்லி சூனியம் வச்சிருக்காங்கடா. ஏண்டா அடிச்சண்ணா? பில்லி சூனியமா? ஏண்டா ஒரு ரவுடி பேசுற பேச்சாடா அது? அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து தூக்கி வீசிட்டு வாடா. நானா? என்னால முடியாதுடா. வந்துருச்சு, எலுமிச்சம்பழத்தை தொட்டா ரத்தம் கக்கி செத்துருவாங்க. நீ வேணும்னா தூக்கி போடு. ஏய், என்னைய எடுத்து பேசுறியா? எடுத்து தூக்கி போட்டு வாடான்னா? இந்த பில்லி சூனிய விஷயத்துல யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் எடுக்க மாட்டேப்பா, நீ வேணா எடுத்து போடு. இப்ப இத நான் எடுத்தனா ரத்தம் கக்கி செத்துருவோன்னு நினைக்கிறியா? ஆமா. இப்ப நான் அதை எடுக்கிறேன், பாக்குறியா? டேய் டேய், எடுக்காதடா. டேய் வேணாண்டா, சொன்னா கேளுடா. எடுத்தது கீழே போட்டுடா. பாத்தியா, இப்ப நான் அதை எடுத்தேன், எனக்கு என்ன ஆச்சு? டேய் கீழே போட்டுடா, சொன்னா கேளு. டேய் போட்டுடா கீழே. ஐயோ, நான் அப்பவே சொன்ன கேட்டியாடா? கையே நடுங்காத. என்ன தைரியமா இரு, தைரியமா இரு. டேய், எலுமிச்சம்பழத்தை எடுத்தா ரத்த வாந்தி எடுத்து செத்துருன்னு சொன்னியே, இப்ப நான் என்ன செத்துட்டேனா? இந்தா புடுறா, இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி வீசிட்டு உள்ள வாடா. ச்சே, ஒரு எலுமிச்சம்பழத்தால இப்படி அசிங்கப்பட்டுட்டேனே. டேய், ஏன்டா கதவை தட்டுற? யாரு நம்மள கதவு தட்டி டார்ச்சர் பண்றது? இவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இவன் எங்க போய் தொலைஞ்சான்னு முதல்ல நம்ம அவனை போய் போடுவோம். வேணாம் வேணாம், கதவு திறந்தே இருக்கட்டும்.
அப்பதான் யாரு கதவை தட்டுறான்னு தெரியும். ஐயோ, பணம் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேனே. பாப்பா, உன் பெரியப்பா கிட்ட இருக்கும், போய் வாங்கிட்டு வந்துடலாம். வா. உனக்கு ஆக்சிஜன் இல்லாம நல்லா மூச்சு வாங்குது. ஏன் அபி, என் பொண்ணுக்கு நீ போன ஜென்மத்து பகையோ இல்ல இந்த ஜென்மத்து பகையோ, எல்லா பகையையும் நான் தீர்த்து வைக்கிறேன். புரியல? நீ சீக்கிரமா சாக போற. அபி இன்னும் கொஞ்ச நேரத்துல மூச்சு திணறி செத்துருவா. நான் உடனே இங்கிருந்து கிளம்பணும், இல்லனா சிக்கலாயிடும். பாய் அபி, நம்ம அடுத்த ஜென்மத்துல மீட் பண்ணுவோம். என்ன சீதா போனவ திரும்பி வரா? சீதா கண்ல மாட்டணும், செத்தோம். இப்ப என்ன பண்றது? அபியும் சாகணும், நான் இங்க இருந்து தப்பிக்கணும். எப்படி தப்பிக்கிறது? ஐயோ, ஏன்டா பலமா கதவை தட்டுன? ஆளு ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்றா. நான் பேச போறேன்னு சொல்றதுக்காக கதவை தட்டினேன். நீ திறக்கல, அதான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஏன்டா மட்டை பண்ண வந்த இடத்துல டாவு கேக்குதாடா உனக்கு? சரி சரி, கதவை சாத்திட்டு வெளில நில்லு. சரி, இவன் கதையை முடிச்சிட்டு உன்னை கூப்பிடுறேன். சரி போ. மச்சான் கதையை முடிச்சிட்டான் போல இருக்கே. சொன்ன கேளு. வேணாம் வேணாம், வலிக்குது. சொன்ன கேளு. அண்ணே 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 அண்ணே, வேணாம் அண்ணே. அண்ணே அண்ணே, யாரா உன்னை அனுப்பிச்சது? விட்டுருண்ணே. அண்ணே வேணாம், வலிக்குதுண்ணே. யாரா உன்னை அனுப்பிச்சா? சொல்லுங்கறல்ல. வேணாம், விட்டுருண்ணே. சொல்லு. யாரா உன்னை அனுப்பிச்சா? இந்நேரம் கதையை முடிச்சிருப்பான். யார் அனுப்பிச்சா? அண்ணே சொல்லிடுறேன், சொல்லிடுறேண்ணே. ஸ்ரீஜா மேடம் தானே.
மாட்டி விட்டு யாரு காப்பாத்துனா? சந்தோஷ், சந்தோஷ். வந்துட்டீங்களாமா? ஐயோ முட்டாள் சிந்தாமணி, நீ நர்ஸ் ட்ரெஸ்ல தானே இருக்க. ஒரு மாஸ்க போட்டா முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன விஷயமா பேஷண்ட்டை பார்த்துட்டு போறீங்க? என்ன சார், இதை பார்த்து அவனுக்கு பயந்து ஓடிட்டானுங்களா? நீங்க தான் எலுமிச்சம்பழத்தை வச்சு என்னை காப்பாத்துறீங்களா? ஆமா, அவங்க உங்களை ஆட்டோவில் கடத்தும் போதே நான் பார்த்தேன். எனக்கு டவுட் வந்து நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவனுங்க உங்களை கொல்ல போகிறானுங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு போலீஸ் வர்ற வரைக்கும் உங்களை காப்பாற்றுறதுக்காக எலுமிச்சம்பழத்தெல்லாம் வச்சு ஒரு ட்ராமா பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக என்னை கொண்டிருப்பாங்க. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க. உங்களை சரியான நேரத்தில் என் கண்ணில் காட்டின அந்த ஈசனுக்கு நன்றி சொல்லுங்க. சரி வாங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம். உங்க பைய எடுத்துக்கங்க. அது ஒண்ணும் இல்ல, அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டி இருந்துச்சு, அதனாலதான். ஓ அப்படிங்களா? சரி போங்க. சரி. என்னடா சந்தோஷ், எதுக்குடா அவங்கள நிப்பாட்டின? இல்லம்மா, அபிக்கு ஏதாவது ட்ரிப்பு போட்டாங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு தான்மா நிப்பாட்டினேன். ச்சே, இவ்வளவுதானா? நான் கூட மைதா மாவை கண்டுபிடிச்சிட்டானோ என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். சந்தோஷ், கேண்டீனுக்கு போகும்போது பணம் எடுத்துட்டு போக மறந்துட்டேன். கொஞ்சம் பணம் கூட. பாப்பா எதுக்குமா அபி இருக்க ரூமா பார்த்து அழுதுட்டு இருக்கா? அது குழந்தையோட அம்மா இல்லையாடா, அதான் அந்த ரூமே பார்த்துட்டு இருக்கா. இந்தாங்கம்மா. ஓ மா, நீங்க எதுக்குமா பாப்பா தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க இங்கே இருங்க, நான் போய் பாப்பாக்கு பாலும் நீங்க சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரிப்பா. சரிம்மா. அபியோட முகத்துல இருக்கிற ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி 5 நிமிஷம் ஆகுது. இந்நேரத்துக்கு அபியோட கதை முடிஞ்சிருக்கும். என் பேரு மாணிக்கம். அப்படிங்களா? என் பேரு சஞ்சீவ். சஞ்சீவ், இந்த மாதிரியான விக்கல் வந்தா உங்களுக்கு நெருக்கமானவங்க யாரோ உங்களை நினைக்கிறாங்க போல இருக்கு. அதான் இப்படி விக்குது. எனக்கு நெருங்கினவங்கன்னா என்னோட ஒய்ஃப் அபிதான் நினைக்கணும். அப்போ அவங்க தான் நினைக்கிறாங்க போல இருக்கு. இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் சஞ்சீவ் அப்படி சொல்றீங்க? அபி தலையில அடிபட்டு உயிருக்கு போராடுற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்காம இருக்காங்க. இப்படி படுத்த படுக்கையா சுயநினைவு இல்லாம இருக்கிற அபி என்ன எப்படி சார் நினைப்பா? சஞ்சீவ், அப்படி சொல்லாதீங்க. நம்ம மனசு இந்த உடலை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது எந்த சூழ்நிலையிலையும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புல இருந்துகிட்டே இருக்கும். உங்க அபி சுயநினைவு இல்லாம கண்ணு முழிக்காம படுக்கையிலே இருந்தா கூட அவங்க மனசு உங்களை நினைச்சா இந்த பிரபஞ்சம் சமிக்சை மூலமா அதை உங்களுக்கு தெரியப்படுத்தும். அபி உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க.
அம்மா பார்க்க போலாமா? ஐயோ, சீதா அபி ரூம்குள்ள போறாளே. அபிக்கு மூச்சு வாங்குறத சீதா பார்த்தானா அபிய காப்பாத்திருவாளே. இப்ப என்ன பண்றது? மேடம், ஆ இந்த இன்ஜெக்ஷன் அவசரமா டாக்டர் உங்களை வாங்கிட்டு வர சொன்னாரு. அபிக்கு போடணும். நீங்க வாங்கிட்டு வந்துடுறீங்களா? நான் அது வரைக்கும் பேஷண்ட பாத்துக்கிறேன். சரி. ஓகே. இன்ஜெக்ஷன் வாங்க சொல்லணுமே. அப்பாடா. இந்த இன்ஜெக்ஷனை சந்தோஷே வாங்கிட்டு வர சொல்லிருக்கலாமே. சந்தோஷ் பாப்பா வந்து அம்மாவை பார்க்கலாம். சந்தோஷ், நமக்கு நேரம் நல்லா இருக்கு போல. அதான் சீதா அபி ரூம்குள்ள போகல. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அதாவது உங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசுங்கன்னு சொல்றேன். நீங்க பேசுறது அவங்க காதுல விழுந்தா அவங்க மூளைக்கு போய் சேருமா சேராதானெல்லாம் நீங்க மனசுல போட்டு எதையும் யோசிக்காம சும்மா பேசுங்க. உங்களுக்கு விக்கல் தானா நிக்குதான்னு பாப்போம். சரியா? சரிங்க சார், நீங்க சொல்றீங்க, அதனால கால் பண்ணி பேசுறேன். சந்தோஷ், சந்தோஷ், மா, சந்தோஷ். இந்தா. என்னம்மா? அபிக்கு இந்த இன்ஜெக்ஷனை போடணுமா, நர்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நீ வரும்போது இதையும் வாங்கிட்டு வந்துடுறியாப்பா? சரிம்மா. பாப்பா, உங்க அப்பா கால் பண்றாரு, பேசலாமா? சஞ்சீவ், சொல்லுப்பா. அம்மா, உங்க போனை அபியோட காதுல போய் கொஞ்சம் வைங்கம்மா. எதுக்கு சஞ்சீவ்? நான் அப்புறம் சொல்றேம்மா, நீங்க போனை கொண்டு போய் காது கிட்ட வைங்கம்மா. சரிப்பா, நீ லைன்லயே இரு. நான் அபி ரூம்ல போய் அவ காதுல வைக்கிறேன். ஐயோ, சீதா திரும்பி வராளே. அவ அபி ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி அபி செத்து போயிடணும். ஐயோ, ஏன் மூச்சு இறக்குது? ஐயோ, அபி, என்னாச்சுமா உனக்கு? அபி, என்னாச்சு தெரியலையே. என்ன பண்றது? எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. எதுக்கு இப்படி மூச்சு இறக்குது? அபி, ஐயோ, மாஸ்க் கழண்டு இருக்கே. அம்மா, அம்மா, யார் இந்த மாஸ்க கழட்டி வச்சாங்க? ஒருவேளை மாஸ்க கழட்டினதுனாலதான் இப்படி இறக்குதோ? அம்மா, என்னாச்சுமா அபிக்கு? ஐயோ, திரும்பவும் மூச்சு இறக்குது. இவங்க என்ன பண்றது? டாக்டர், அம்மா, அம்மா, அபிக்கு என்னாச்சுமா? நர்ஸ், அபிக்கு மூச்சு இறக்குது. என்ன என்னாச்சு பண்றதுன்னு மேடம்? தெரியல, வந்து பாருங்களேன். ஓகே மேடம்.
மேடம், நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஐயோ வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். மாமா டாக்டர், என்னாச்சுமா? அவங்க ஒரு பேஷண்ட் இருக்காங்கல்ல டாக்டர், ஆமா. அவங்களுக்கு மூச்சு வாங்குது, வா. வந்து பாருங்களேன்.